ஹே மை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான செவப்பி அப்படின்ற ஒரு தமிழ் படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தரமான வாழ்வியல் படம். இந்த படத்தோடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னா, ஊருக்குள்ளே ஒரு பாறை இருக்குங்க. அந்த பாறையோட பேர் ஒத்தப்பாறை. அந்த பாறையை சுற்றி அமானுஷமான கதைகள்லாம் ஊருக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாறைக்கு கீழே புதையல் இருக்குது அப்படின்ட்டு அந்த புதையலை எடுக்கிறதுக்காக ஒரு குரூப் பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்காக கர்ப்பிணியெல்லாம் பலி கொடுக்க பார்க்குது. அந்த குரூப்புக்கு இடையில ஒரு அம்மாவும் பையனும் மாட்டிக்கிறாங்க. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல குமரா அப்படின்ற ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. அந்த பையன் வீட்டோடைய ஜன்னல் வழியில வெளியில வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஊர்க்காரங்க எல்லாம் கையில குடத்தோட எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. இந்த பையன் அவங்க அம்மா பூமி கிட்ட எங்கம்மா எல்லாரும் போறாங்க அப்படின்னு கேட்க, எல்லாரும் குளிக்க போறாங்கடா அப்படின்னு ஏதோன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. பக்கத்து வீட்டு பாட்டிக்கு கோவம் வந்துருது. இங்க பாரு பூமி, உனக்கு வரலாறு தெரிஞ்சா சொல்லு, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போயிரு. அதுக்காக உன் பையனுக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுத்தா அப்படின்னா அவன் நாளை பின்ன எப்படி தெரிஞ்சுப்பான் அப்படின்ட்டு பாட்டி உண்மையான வரலாறு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊர் கோயில் பூசாரியும் கிராம மக்களும் ஒன்றா சேர்ந்து கையில் ஒரு குடத்தை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல வச்சு வழிபாடு நடத்துவாங்க. ஸோ கடவுள் பர்மிஷன் தர மாதிரி மழை பெய்யும். அதுக்கப்புறம் இந்த ஊரோடைய திருவிழா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல, சப்போஸ் மழை பெய்யலன்னா என்ன பாட்டி ஆகும் அப்படின்னு இந்த குமரா கேட்குறான். இது வரைக்கும் அந்த மாதிரி ஆனது கிடையாது. அப்படி ஆச்சுன்னா கிராமத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதை சரி பண்ணிட்டு மறுபடியும் பர்மிஷன் கேட்டு கடவுள் பர்மிஷன் தர மாதிரி மழை பெஞ்சா இவங்க திருவிழாவை தொடங்குவாங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷம் தான். பட் இது வரைக்கும் மழை பெய்யாம இருந்தது கிடையாது அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. பூமியோட வீட்டுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா பருதி அப்படின்ற அப்பாவும் கிளி அப்படின்ற அம்மாவும் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம பூமி எப்படி கணவனை இழந்து சிங்கிள் பேரண்டா இருந்து குமரனை வளர்த்துக்கிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி பருதியும் பாத்தீங்கன்னா மனைவி இழந்து சிங்கிள் பேரண்டா கிளியை வளர்த்துக்கிட்டு இருக்காருங்க. இப்போ அந்த பர்மிஷன் கேட்கிற இடத்துக்கு பருதி போக போறதாகவும் பையனை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமியோட வீட்டில் விட்டுட்டு அவர் கிளம்பி போறாரு. இப்போ அந்த பர்மிஷன் கேட்கக்கூடிய இடத்த காட்டுறாங்க. வருஷம் ரிச்சுவல் பண்ற மாதிரி இந்த வருஷமும் ரிச்சுவல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடவுளோடைய பர்மிஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. வருஷம் அந்த ரிச்சுவலை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணும்போது மழை பெய்யுங்க. இவங்களும் சந்தோஷமா இந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க. ஆனா இந்த வருஷம் ரிச்சுவலை கம்ப்ளீட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனா இன்னும் மழை பெய்யவே இல்லை. பூசாரியும் இந்த ஊர்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஊர் தலைவர் ஒரு விஷயத்த சொல்றாருங்க. இந்த திருவிழாக்கு வரவங்களை எல்லாம் இந்த ஒத்தப்பாறை வழியா வர வேணான்னு சொல்லிருங்க, ஸ்ட்ரெயிட் வழியில வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஏங்கய்யா அப்ப நீங்களும் அந்த ஒத்தப்பாறைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமானுஷத்தை நம்புறீங்களா அப்படின்னு கேட்க, நம்புறனோ இல்லையோ அந்த ஒத்தப்பாறைக்கு பின்னாடி ஏகப்பட்ட கதை இருக்கு. திருவிழாக்கு வரவங்களுக்கு யதார்த்தமா ஏதாவது ஆனா கூட இந்த ஒத்தப்பாறை வழியா வந்ததுனால தான் இது நடந்தது, இந்த ஒத்தப்பாறைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமானுஷம் தான் இவங்களை ஏதாவது பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய பயம் பத்தாதுன்னு அந்த ஒத்தப்பாறை மேல இருக்கக்கூடிய பயம் இன்னும் கூட ஆரம்பிச்சிரும். இது இந்த ஊருடைய அடையாளமாவே மாறிடும். நாம ஏன் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்? அதனால தான் எல்லாரும் நேர் வழியில வந்துட்டு நேர் வழியில போங்க, ஷார்ட் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒத்தப்பாறையோட ரூட்டை எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுவும் சரிதாங்கய்யா அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்து ஊருக்காரங்கெல்லாம் திருவிழாவை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்றானுங்க அப்படின்ட்டு நம்மளும் போட்டி போட்டு செலிப்ரேட்லாம் பண்ண வேண்டாம், காசு பணத்தை எல்லாம் கொஞ்சம் எடுத்து வைங்க, நாளைக்கு புயலோ வெள்ளமோ வரும்போது நம்ம தான் கஷ்டப்படுவோம். அப்படி இல்லை நான் கடவுளுக்கு ஏதாவது பண்ணியே தீருவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பணமா உண்டியல்ல போட்டுருங்க. அந்த உண்டியல்ல வர பணம் அப்படியே தான் இருக்கும். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அந்த உண்டியல்ல இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து திரும்ப மக்களுக்கு ஏதாவது செலவு பண்ற மாதிரி நம்ம ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க, மழை பெய்யவே இல்லை. எல்லோரும் நம்பிக்கை விட்டுறாங்க. ஸோ கடைசியாக ப்ரேயர் பண்ணலாம்னு அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு துளி அப்படியே வானத்திலிருந்து அந்த குடத்துக்குள்ள ஒழுகுது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. ஸோ எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக கிளம்புறாங்க. ஊருக்குள்ள திருவிழாவும் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குங்க. அங்கே கட் பண்ணா ஒரு பையனையும் பொண்ணையும் காட்டுறாங்க. திருவிழா நடந்துகிட்டு இருக்கும்போதே யாருக்கும் தெரியாம இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளாவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று கொண்டாந்து கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த பொண்ணு சொல்றா, எல்லாம் ஓகே, நான் நீ நல்லா பாத்துக்கிற, ஆனா நம்ம ரெண்டு பேருமே வேற வேற சாதி, இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வரும்போது அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம், இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியாக தானே இருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் நம்பிக்கையாக பேசிக்கிட்டு இருக்கான். அங்கே கட் பண்ணா காளி அப்படின்ற ஒரு தாத்தாவை காட்டுறாங்க. சீட்டாட்டத்தில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எங்கிட்டையும் பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து சீட்டாட ஆரம்பிக்கிறாருங்க. டெக்னிக்கலாக இந்த தாத்தா வின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த குரூப்ல மூடன் அப்படின்ற ஒரு நபர் இருக்கிறாருங்க. அவருக்கு இந்த தாத்தாவை சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவரே வின் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, மொத்த பணத்தையும் அவரே எடுத்துட்டு போயிடுவார் அப்படின்ட்டு சீட் பண்ணுறதுக்காக வச்சிருந்த கார்டெல்லாம் அந்த தாத்தா பக்கம் ஒதுக்கி விட்டு, இந்த ஆள் சீட் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவ்வளோ நேரம் போய் சொல்லி நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டுறாருங்க. உடனடியாக இந்த தாத்தாவை போட்டு எல்லோரும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊருக்காரங்கெல்லாம் ஊர் பஞ்சாயத்து தலைவர்லாம் ஆடுறது சீட்டாட்டம், இதில் நியாயமாக வேற பேசிட்டு இருக்கீங்களாடா, போங்கடா போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. இப்போ நம்ம பூமியோட அண்ணன் கருணனை காட்டுறாங்க. பூமியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. வந்த உடனே என்னுடைய மருமகன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பருதி கூட சேர்ந்து டவுனுக்கு போனா வந்துருவான், உன்னைய தானே அவன் கேட்டுக்கிட்டே இருந்தான் மாமா மாமான்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்திலேயே பருதி பார்த்தீங்கன்னா அவரோட பையனையும் நம்ம குமரனையும் கூட்டிட்டு வராருங்க.
குமரன் கர்ணனை பார்த்த உடனே மாமா அப்படின்ட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். இருடா நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு பருதிக்கிட்ட போயிட்டு, நீ எல்லாம் பக்கத்தில் இருக்கிற அப்படின்ற தைரியத்தில் தான்டா நாங்கள் அங்கே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம பருதி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம குமரனுக்காக கலர் பட்டம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அதெல்லாம் எடுத்து வச்சு இவன் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கான். டவுனில் கலர் கோழி குஞ்சு பார்த்தேன், எனக்கு அந்த கலர் கோழி குஞ்சு வேணுமாம்மா வாங்கி தரையா அப்படின்னு சொல்லி கேட்க, அது எதுக்குடா உனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பூமி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம குமரனுடைய அப்பா ஃபோட்டோ கிட்ட போயிட்டு, அப்பா சாமியா இருந்தா எனக்கு ஒரே ஒரு கலர் கோழி குஞ்சு மட்டும் வாங்கி கொடுப்பா அப்படின்ற மாதிரி இவன் ப்ரேயர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்போதுமே ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு பையன் தாங்க குமரன். அதுக்கப்புறம் இவன் ஊருக்குள்ளே ஓடியாடி விளையாடிட்டு இருக்கான். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பையனையும் பொண்ணையும் பார்த்து வழியாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல போய் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இவன் ஒளிஞ்சிருந்து பார்த்துறான். அங்கே என்ன நடக்குதுன்னு இவனுக்கு புரியல. ராத்திரி தூங்கும்போது அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி அந்த அக்காவும் அண்ணாவும் அங்கே ஜாலியாக இருந்தாங்க, எதுக்குமா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பூமி பார்த்தீங்கன்னா அதை மழுப்ப பார்க்குறாங்க. இவன் திரும்ப திரும்ப எதுக்காக அதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, பூமி டென்ஷனாக அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் அழுவ ஆரம்பிக்கிறான். அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாட்டியும் பருதியும் வந்து, எதுக்கு அந்த பையனை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம பூமி சரியான விளக்கம் கொடுக்காம கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. எல்லோரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இவன் போய் அவங்க அப்பா போட்டோ முன்னாடி உட்காந்து அழுகுறான். இந்த மாதிரி என்னுடைய அம்மா என்ன அடிச்சு போட்டாங்கப்பா, ஏன்ப்பா இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாவம்னு சொல்லிட்டு பூமியை சமாதானப்படுத்துறதுக்காக வந்தா இவன் கோச்சிட்டு போய் படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கும் போதே பயங்கரமா ஸ்மெல்லு வருது. என்ன ஸ்மெல்லு அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மா சுட சுட பாயாசம் கிண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாயாசம் யாருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க, யாரு முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் அப்படின்னு பூமி சொல்ல, உடனடியாக குமரன் போய் ரெடி ஆயிட்டு வரான். பூமி தான் பையனுக்கு பாயசமெல்லாம் கொடுத்து சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி வீட்டுக்கு வராங்க. நேற்று ராத்திரி அந்த பையனை போட்டு எதுக்கு அந்த அடி அடிக்கிற, காலையில் அவனுக்கு பிடிச்ச ஃபுட்டை சமைச்சு கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்க, ஏன் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே வீட்டுக்கு வயசானவங்க வந்து எங்களுக்கு பாயசம் கிடையாதா அப்படின்னு கேட்க, உங்களுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி பூமி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ தான் கிராமத்து பஞ்சாயத்துலேருந்து எல்லோருக்குமே அழைப்பு வருதுங்க. ஒரு காதலன் காதலியை பார்த்தோம் இல்லையா, அவங்க ரெண்டு பேர்த்தோடைய லவ் மேட்ரு வீட்டுக்கு தெரிஞ்சு இது ஜாதி பிரச்சனை அப்படின்றத தாண்டி ஊர் பஞ்சாயத்து வரைக்கும் வந்துருச்சுங்க. ஸோ பஞ்சாயத்தில் வச்சு இதுக்கான தீர்ப்பை வழங்கலாம் அப்படின்னு எல்லோருமே ஒன்று கூட சொல்லியிருக்காங்க. விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு பிரெக்னெண்ட்டாக இருக்கா. இப்போ பஞ்சாயத்து தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரச்சனையெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், அந்த பொண்ணோடைய வயிற்றில் இந்த பையனோடைய குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குது, காதும் வச்ச மாதிரி பேசி ரெண்டு பேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவாங்க, இல்லை பிரச்சனை பண்ணிங்கன்னா உங்கள் பேர் தான் கெட்டு போகும் அப்படின்னு சொல்ல, ரெண்டு வீட்டுக்காரங்களுக்கும் ஜாதி மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கே தவிர வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை, அதனால் ஓகே ஃபைன் நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் அப்படின்னு அவங்களே முடிவெடுத்துறாங்க. அந்த காதலன் காதலி ரெண்டு பேருமே சந்தோஷப்படுறாங்க. அங்கே மூடன் அப்படின்றவரு, அது எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுறாருங்க. ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எங்களுக்கே எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி சுத்தமாக கண்டுக்க மாட்டேன்றாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடியுது. இந்த மூடன் செம்ம காண்டாயி அந்த இடத்துலேருந்து கிளம்புறான். அங்கே கட் பண்ணா இந்த குமரனும் கிளியும் பேசிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. குமரன் கேட்குறான், எதனால எல்லோருமே கிளாப் பண்ணி ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கும்போது, அந்த அக்கா வயிற்றுல குழந்தை இருக்குடா, அந்த குழந்தைக்கு காரணம் அந்த அண்ணா தான், அதனால தான் ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கும்போது, அது எப்படி குழந்தை வயிற்றுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி கேட்க, கிளி சொல்கிறான், முத்தம் கொடுத்தா வந்துருண்டா அப்படின்ட்டு. ஓ அப்படிதான் நானும் பிறந்தேன், நீயும் அப்படி தான் பிறந்தியா அப்படின்னு சொல்லி உனக்கு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ராத்திரி நேரம் ஒரு இடத்துக்கு வந்துடுறானுங்க. அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒத்தப்பாறை. அந்த ஒத்தப்பாறை கிட்ட ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. அதே சமயம் ஒரு மந்திரவாதி அந்த இடத்துல ரிச்சுவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல. ஆனால் ஒரு கர்ப்பமான ஒரு பன்னியை தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல கொடூரமான முறையில் கொலை பண்ணி அதுக்கு ரிச்சுவல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதை பார்த்ததும் இவங்க ரெண்டு பேரும் மிரண்டு போயிடுறாங்க. கிளி பார்த்தீங்கன்னா குமரனை அப்படியே கைத்தாங்களா வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். என்னடா ஆச்சு அப்படின்னு பூமி பயங்கரமாக ஷாக்காக, அப்போதான் இவன் சொல்கிறான், நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இந்த ஒத்தப்பாறை கிட்ட போயிட்டோம், அந்த பாறையை பார்த்ததும் இவன் ஷாக்காகி மயக்கம் போட்டு விழுந்துட்டான், அதுக்கப்புறம் இவன் கண் முழிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, உடனடியாக அவனை எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வைத்தியரை வர சொல்லலான்னு பார்த்தா வைத்தியர் இந்த ஊர்லேயே இல்லைங்க. இப்போது இவனை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்ட்டு பாட்டி நான் இயற்கை முறையில் நானே வைத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரனுக்கு வைத்தியமெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிளி சொன்னதை வச்சு பார்க்கும்போது இந்த ஒத்தப்பாறை கிட்ட போனதுனால தான் இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு, இந்த ஒத்தப்பாறைக்கு பின்னாடி அமானுஷமான விஷயம் இருக்கிறதா வந்து ஊர்க்காரங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால பாட்டி அந்த ஒத்தப்பாறைக்கு சாப்பாடு கொடுத்தா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு திங்க் பண்றாங்க. நேற்று ராத்திரி இந்த பாறை முன்னாடி ரிச்சுவல் பண்ணிட்டு இருந்தது வேற யாரும் கிடையாதுங்க, இந்த மூடனுடைய கேங்கும் தான் ஒரு சாமியாரை வச்சு ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா அந்த ஒத்தப்பாறைக்கு கீழே புதையில இருக்கிறதாகவும் அதுக்கு பலி கொடுத்தா அந்த பூதம் அந்த புதையில கொடுக்கும் அப்படின்றத நம்புறானுங்க. சாமியார் சொல்றாரு, அதுக்கு பசி அடங்கவே இல்லை, அது கர்ப்பிணி பசுவை பலியா கேட்குது, அதெல்லாம் நம்மளால கொடுக்க முடியாது, இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கர்ப்பிணி பசு தானே, நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு மூடன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே கட் பண்ணா இந்த பாட்டி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த கிழவிங்க என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு படையல் போடத்தான் வந்திருக்கா, இரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூடனுடைய கேங்கை ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டி பார்த்தீங்கன்னா அந்த பாறைக்கு சாப்பாடெல்லாம் வச்சு, உன்னால தான் அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, அவனை விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் சும்மா ப்ரேயர் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க.
இப்போ குமரனுக்கும் ரெடி ஆயிடுச்சுங்க. குமரன் பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டிக்கிட்ட அந்த ஒத்தப்பாறைக்கு பின்னாடி அப்படி என்ன பாட்டி இருக்கு அப்படின்னு சொல்ல, பாட்டி பார்த்தீங்கன்னா அந்த கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மன்னன் வந்து இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறான். அந்த மன்னன் பார்த்தீங்கன்னா, பயங்கர பேராசை புடிச்சவங்க. ஆனா அவன் நெறைய ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கான். அவன் ஏர்ன் பண்ண எல்லாத்தையுமே அவன் மட்டுமே ஆளணும்னு நெனச்சிருந்திருக்கான். ஈவன் அவனுடைய குடும்பத்துக்கு கூட குடுக்கவே இல்ல. மன்னருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போகுது. இதுக்கு மேல மன்னர் பொழைக்க மாட்டாரு அப்படின்னு வைத்தியர் சொல்லிட்டாருங்க. ஸோ இந்த மன்னர் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா, எப்படி நம்ம செத்து போயிருவோம்? நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய தங்கம், வைரம் எல்லாத்தையுமே இவனுங்க பயன்படுத்துவானுங்க. நாம செத்ததுக்கு அப்புறம் இவனுங்களும் சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸ்ல போட்டு மண்ணில் புதைச்சி அது மேலே பெரிய பாறையை வச்சு அதோட ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு வந்து ஒரு பூதத்தை ஏவி விட்டுறாருங்க. அந்த பூதத்தோடைய வேலை அந்த தங்க நகைகளை பாதுகாக்கிறது தான். ஸோ நானாக கேட்டால் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் இறந்து போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தினர்கள் எப்படியோ அந்த தங்கம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அதை இவங்களால எடுக்க முடியல. மந்திரம் போட்ட மந்திரவாதியை கூப்பிட்டு வந்து உங்களுக்கு ஒரு பங்கு தரோம், இந்த தங்கத்தை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்ல இவரும் அந்த பூதத்தை வரவழைச்சிருக்கிறாரு. அந்த பூதம் என்ன கேட்குது அப்படின்னா, எனக்கு கர்ப்பமாக இருக்கக்கூடிய கோழியை பலி கொடுங்க, கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஆட்டை பலி கொடுங்க, அதுக்கப்புறம் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பன்னி, கர்ப்பமாக இருக்கக்கூடிய மாட்டை பலி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது வரைக்கும் பலி கொடுத்தவங்க மாடு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்போது, மாடை நாங்கள் தெய்வமாக பார்க்குறோம், மாடையெல்லாம் பலி கொடுக்க முடியாது, ஆளை கொடுங்க, எங்களுக்கு தங்கமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் யாருமே ட்ரை பண்ணவே இல்லை. இப்போ வரலாறு தெரிஞ்சுக்கிட்ட இந்த மூடம் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது அந்த பூதம் கேட்குறதையெல்லாம் கொடுத்து அந்த தங்கத்தை எல்லாம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது நமக்கு தெரியுது. பட் இது உள்ளூரில் இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாதுங்க. இப்போ குமரனுக்கு ஒரு கோழியை கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஸோ இவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான். அந்த கோழியை வச்சு ஹாப்பியாக விளையாடிக்கிட்டே இருக்கிறான். இவன் தான் கோழி குஞ்சு வேணும்னு கேட்டான் இல்லையா, பட் இவன்கிட்ட கோழியே கொடுத்துட்றாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா, தெரியாத்திரமா அந்த கோழிக்கு முத்தம் கொடுத்துட்டு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறான். அடிச்சு பிடிச்சி பாட்டிக்கிட்ட போயிட்டு குழந்தை வரதை பற்றியெல்லாம் வந்து இவன் பேச ஆரம்பிக்கிறான். உடனே பாட்டி பார்த்தீங்கன்னா சரியாக விளக்கம் கொடுக்க மாட்டான்றாரு. குமரனை காணமே அப்படின்னு சொல்லிட்டு பூமி எல்லா இடத்துலையுமே தேடிட்டு வந்து, நீ இங்கே தான் இருக்கியாடா, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இவன் அந்த கோழியை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். உடனடியாக அவங்க அப்பா ஃபோட்டோ முன்னாடி போய் உட்காந்து, அப்பா நான் தெரியாமல் பண்ணிட்டப்பா, என்னை காப்பாத்துப்பா, அந்த கோழி வந்து குஞ்சு பொரிச்சது அப்படின்னா அது என்ன மாதிரியே இருக்கும்லப்பா, நான் தெரியாமல் முத்தம் கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பூமி வந்து இங்கே பாடுறா குமரா அப்படின்னு சொல்ல, அவன் அப்படியே கோழி கூடைக்குள்ளே பார்த்தா உள்ள ஒரு முட்டை இருக்குது. அந்த முட்டை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. உடனே கிளி கிட்ட போயிட்டு, டே எனக்கு ஒரு உதவி பண்ணுறியா, அந்த முட்டையை மட்டும் எடுத்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்ல, தம்மா துண்டு மேட்ரே நான் எடுத்து தரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டையை எடுக்கிறதுக்காக போகிறான். கோழி பயங்கரமாக கொத்தி வச்சிருது. என்னோட இப்படி கொத்துது அப்படிங்கும்போது, அப்போ உன்னையும் கொத்திருச்சா, என்னையும் கொத்திருச்சு அப்படின்ற மாதிரி குமரன் சொல்கிறான். ஆல்ரெடி இவன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் கிளிக்கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் அதை டைவர்ட் பண்ணி அந்த முட்டையை எடுத்து உடச்சிடலாம் அப்படின்லாம் ட்ரை பண்ணுறான். பட் வேலைக்கே ஆக மாட்டேது. அந்த கோழி அந்த முட்டையை டச் பண்ண கூட விட மாட்டேங்குதுங்க. நைட்டில் இவனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. அம்மா, மாமா, அதுக்கப்புறம் கிளி, கிளியோட அப்பா, ஊர் பஞ்சாயத்து தலைவர், பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே வந்து இவன் மேலே தான் தப்பு இருக்கிறதாகவும், நீ தான் வந்து அந்த கோழியோட புருஷன், அந்த கோழிக்கு வரப்போகிற குஞ்சுக்கு நீ தான் அப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாட்கள் நகர ஆரம்பிக்குதுங்க. பூமி பார்த்தீங்கன்னா, டே குமரா இங்கே வந்து பாடுறா அப்படின்னு சொல்ல பார்த்தா கோழி குஞ்சு பொரிச்சிருந்துருக்குதுங்க. அந்த குஞ்சு பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் இருக்குது. இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, சிவப்பின்னு பேர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பின்னு பேர் வச்சிடறாங்க. ஸோ அந்த கோழி பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு மாதிரி தான் இருக்குது, இவனை மாதிரி இல்லை. அதனால் இவனுக்கு அந்த கோழி மேலே பாசம் வந்துடுதுங்க. ஸோ அந்த குஞ்சு கோழியை எடுத்துகிட்டு இவன் ஜாலியாக ஹாப்பியாக சுற்றிக்கிட்டு இருக்கான். அது கூடயே எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டு இருக்கான். அது மேலே இவன் அளவு கடந்த பாசத்தை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. இந்த கோழி கூட விளையாடிக்கிட்டே மறுபடியும் இந்த ஒத்தப்பாறை கிட்ட போயிடுறான். அங்கே ஏதோ ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை பார்த்துட்டு வந்து வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணுறான். உடனே கருணா பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக போகிறாரு. இந்த மூடனுடைய ஆட்களும் சேர்ந்து ஒரு பசுமாட்டை பலி கொடுக்க பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. உடனடியாக பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தலைவர்கிட்ட அங்கே நடக்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண பஞ்சாயத்து தலைவர் செம்ம காண்டாயிடுறாரு. ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் பிரச்சனை பண்ணி இந்த ஒரு பிரச்சனையை ஊர் பஞ்சாயத்துக்கு எடுத்துகிட்டு வராருங்க. இவனுங்களை என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க அப்படிங்கும்போது இந்த மூடன் அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக காலகாலமாக அந்த பாறைக்கு கீழே புதையில் இருக்கிறதா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரிச்சுவல் பண்ணி அந்த புதையில எடுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுனேன் அப்படின்னு சொல்ல, என்னமோ பண்ணிட்டு போ, அதுக்காக எதுக்கு அனாவசியமா இத்தனை உயிர்களை பலி கொடுத்து வச்சிருக்க, இதெல்லாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்ல, புதையில் எடுத்தா உங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்குறேன், ஓவரா பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். பஞ்சாயத்து தலைவர் டென்ஷன் ஆயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மூடம் சொல்றான், ஏன் நீங்களாம் கொல்றது கிடையாதா, நீங்களாம் உயிரினங்களை கொன்று சாப்பிட்றீங்கல்ல, அப்போ நான் பலி கொடுக்கறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்க, உயிரினங்களை கொல்றதுக்கு காரணம் வேணும்டா, அந்த காரணம் சரியா இருக்கணும், உணவு சங்கிலி அப்படின்ற முறையில தான் அதை கொல்றோம் சாப்பிட்றோம், ஓகே, ஆனால் நீ அதை கொல்லணும் அப்படின்றதுக்காகவே கொல்ற, அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய சுயநலத்துக்காக
இந்த மாதிரி கொலை பண்ணிக்கிட்டு இருக்க, எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா, உன்னை ஊரை விட்டு தள்ளி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கே இருக்கக்கூடிய அங்கிள் சட்டுப்புட்டுன்னு எதுக்கு இந்த மாதிரிலாம் முடிவெடுக்கிறீங்க, அவங்களுக்கு ஏதாவது சின்னதாக தண்டனை கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த அங்கிளை எல்லோருமே கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் மூடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஊருக்காரங்க கிட்ட இதை சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு பஞ்சாயத்து தலைவர். உடனே மூடனும் எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு இனிமேல் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்த நாள் குமரன் ஒரே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன பிரச்சனை அப்படின்னு கர்ணன் கேட்டா, ஆக்சுவலாக அந்த செவப்பி வந்து அவனோட குழந்தையான், அதனால அவன் யாருக்கும் தரமாட்டானா, நான் நல்ல ரேட்டுக்கு வந்தது வித்தரலான்னு பார்த்தா அவன் தரமாட்டேன்றான் அப்படின்னு சொல்ல, சின்ன பையன் விளாட்டா சொல்கிறான். அப்படிங்கும்போது இல்லை அவன் சீரியஸாக சொல்கிறான், அது அவனோடைய புள்ளன்னு சொல்கிறான். அப்படிங்கும்போது சரி அம்மா கோழி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அதை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்ல, பொண்டாட்டியை கொடுத்துட்டான் ஆனால் குழந்தைய மட்டும் தரமாட்டேன்னு சொல்கிறானா அப்படின்னு இவரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் நம்ம பூமி டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பாரு சின்ன பையன், அவன் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கான், வளர வளர அவனுக்கே எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் அவனே அதை காமெடியாக தான் பார்ப்பான், ஃப்ரீயாக விடு, செவப்பி இவன் பக்கத்துலேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இவன் எப்போ பார்த்தாலும் அந்த கோழியை வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருக்கிறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பஞ்சாயத்தில் வச்சு ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு வளைகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிராண்டாக வந்து செலிப்ரேஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் கலந்துக்கிறதுக்காக போகும்போது இவன் கோழியை தூக்கிட்டு வரான். கோழியெல்லாம் எதுக்குடா, அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, திருடிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன், அதனால கோழி இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியோட பையன், அதுக்கப்புறம் பூமியோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காக போகிறாங்க. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் ஹாப்பியாக வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா பருதியை நம்ம பூமியோட அண்ணன் தனியாக கூப்பிட்டு, நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதரா, யதார்த்தமாக கேட்குற, உனக்கும் மனைவி கிடையாது, என் தங்கச்சிக்கும் கணவன் கிடையாது, நீங்கள் 2 பேரும் பக்கத்தில் தான் இருக்கீங்க, பேசாமல் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, ஊருக்காரங்கெல்லாம் இதை பற்றி பேசினாங்க. நீ மட்டும் தான் பேசாமல் இருந்த, என்ன நீ மட்டும் கொஞ்சம் கண்ணியத்தோட கேட்குற, டே பூமிக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல, அவள் குமரனுடைய தாயா சந்தோஷமாக தான் இருக்கா, ஸோ அவளை எந்த தொலையும் பண்ண வேண்டாம், அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போட்டும், நானும் என் பையனை பார்த்துட்டு வாழ்ந்துட்டு போகிறேன், இத்தோட இந்த டாப்பிக்கை விட்டுறலாம் அப்படின்னு சொல்ல, சேர்றா சார்ரா மனசில் எதுவும் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரனுடைய மாமன் பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. திடீர்னு ஐயோன்னு பயங்கரமான சத்தம், என்னடான்னு சொல்லிட்டு கிராமத்துக்குள்ளே வந்து பார்த்தா ஒரு வீடு இல்லை 2 வீடு இல்லை, எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா சூறையாடி இருக்கானுங்க. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூபிளான பொருட்களையும் திருடிட்டு போயிருக்கானுங்க. குறிப்பாக நம்ம பூமியோட வீட்டில் அந்த செவப்பின்ற கோழியை மட்டும் ஆட்டையை போட்டு போயிருந்திருக்கானுங்க. ஒரு பக்கம் குமரன் உட்காந்து அழுவ ஆரம்பிக்கிறான். ஸோ யார் அந்த திருட்டு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராம மக்கள்லாம் சுத்து போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் குமரன் வேற திடீர்னு காணாமல் போயிடுறான். குமரன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கர்ணன் அழுதுகிட்டே தேட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்பிக்கையை விட்டுறாரு. முடிஞ்சு போச்சு, எங்கே போனானே தெரியல இந்த ராத்திரி அப்படின்ட்டு. அப்போ தான் பருதி வந்து சொல்கிறாரு, ரெகுலராக அவன் ஏதாவது ஒரு இடத்துக்கு போவான் இல்லையா, அந்த இடத்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அவன் உட்காந்து செவப்பின்ட்டு அழுதுகிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லடா, வாடா செவப்பியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு கர்ணா. ஆனால் வீட்டுக்கு வந்தும் பார்த்தீங்கன்னா குமரன் அழுதுகிட்டே இருக்கான், செவப்பி எங்கே போனேன் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே செவப்பி ஒரு இடத்துல இருக்கிறத அவன் பார்த்துட்றான். உடனடியாக அவன் என்ன பண்ணுறான்னா செவப்பியை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறான். எங்கிருந்து இவளை பிடிச்சிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் இவன் சொல்கிறான், ஆக்சுவலாக பஞ்சாயத்தில் வச்சு ஒரு அங்கிளை கலாய்ச்சாங்க இல்லையா, அசிங்கப்படுத்தினாங்க இல்லையா, அந்த அங்கிளோடைய வீட்டில் தாங்க இந்த செவப்பி இருந்திருக்கா. ஆக்சுவலாக அவருக்கு காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. இப்போது அண்ணனை வர சொல்லி இந்த மாதிரி செவப்பியை அந்த அங்கிளோட வீட்டிலேருந்து இவன் எடுத்துகிட்டு வந்துட்டான். ஸோ அவர் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் திரும்ப கொண்டு போய் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி நான் அவர்கிட்ட போய் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் அந்த அங்கிள் கிட்ட இந்த மாதிரி பேசுகிறாங்க. இவன் ஆசைப்பட்டு வாங்கின செவப்பி காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன சொல்ல வரேன், நான் திருடிட்டேன்னு சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியெல்லாம் இல்லைண்ணே, இந்த மாதிரி எங்கள் வீட்டிலேருந்து திருடு போயிருக்கு, நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்க, ஸோ எவனொருத்தன் திருடிட்டு போய் சந்தையில் விற்றுருக்கான், நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு காசு தான் பிரச்சனை அப்படின்னா நான் 2 மடங்கு காசு கொடுக்கறதுக்கு கூட தயாராக இருக்கேன், இவன் இப்போ செவப்பி மேலே அவ்வளோ ஆசையாக இருக்கான், ஒழுங்காக சாப்பிட கூட இல்லை, அதனால் காசு தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி எடுத்துகிட்டு போய்க்க அப்படின்ற மாதிரி அந்த அங்கிள் சொல்கிறாரு. அந்த நேரம் பார்த்து இந்த மூடன் தனியாக கூப்பிட்டு, அவன் என்ன ஜாதி நம்ம என்ன ஜாதி, நம்மளை விட அவன்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு சொல்லி திமிர காமிச்சிக்கிட்டு இருக்கான், அப்படிலாம் தந்துடாதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே இந்த அங்கிளுக்கு ட்ரிகர் ஆகி அதெல்லாம் தர முடியாது போடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. 3 மடங்கு பணம் தர அப்படின்னு கர்ணன் பேசுகிறாரு. காசெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, இந்த இடத்துலேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி துரத்தி விட்டுறாங்க. கர்ணனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அதே சமயம் குமரன் வேற அழுதுகிட்டே இருக்கிறான். இது நாள் வரைக்கும் குமரன் கிட்ட நம்ம கர்ணன் வந்து அதட்டியெல்லாம் பேசினதில்லை, இந்த வாட்டி மிரட்டி விட்டுறாரு, அமைதியாடுறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது செவப்பியே ஆட்டோமேட்டிக்காக இவங்க வீடு தேடி வந்துடுதுங்க. அவுத்துட்டு இருந்திருப்பாங்க போல், அது முன்னாடி இருந்த வீடு எதுன்னு அதுக்கு தெரியும் இல்லையா, அதனால் அதுவே வந்துடுது. இப்போது 3 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே செவப்பியை கொண்டு போய் விட்டு தானே ஆகணும், இல்லாட்டி பெரிய பிரச்சனை ஆயிரும், இல்லாட்டி அவங்க திருடிட்டு தான் நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். இவன் செவப்பியை தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். வேணா ஒன்று பண்ணலாம், செவப்பியை ஒழிச்சு வச்சிடலாம், அவங்க கேட்டால் தெரிலன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவெடுக்கிறாங்க. அதனால் கர்ணன் பார்த்தீங்கன்னா
நம்ம குமரனை உட்கார வச்சு அப்படியே சிவப்பியை கூட்டிட்டு அவரோட வீட்டுக்கு கூட்டு போகலாம் அப்படின்னு சைக்கிளில் போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சாமியாரை பார்க்கறதுக்காக மூடம் போயிருக்கிறான். ஸோ கடைசியாக கர்ப்பமான மாட்டையும் வந்து பலி கொடுத்துட்டாங்க. ஃபைனலாக அந்த பூதம் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்ணை பலியாக கேட்குது. ஸோ அதை கொடுத்தா அந்த புதையில கொடுத்துட்றேன்னு சொல்லுது. கர்ப்பிணி பெண்ணு தானே, அதுக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மூடம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறான். இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அங்கிள் வந்து கோழியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ கோழியை கண்டிப்பாக வந்து இவன் தான் தூக்கிட்டு போயிருப்பான், ஏன்னா அவன் தான் வந்து கேட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பூமியோட வீட்டுக்கு வர. பூமி மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. ஸோ பூமி கிட்ட பிரச்சனை பண்ணும்போது இங்கே பாருங்க, திருடுனா அப்படி இப்படின்னு வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாதீங்க, நான் அந்த மாதிரிலாம் கிடையாது, அப்படி பார்த்தா திருடுனது நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் திருடன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பூமியை ஒரு லேடின்னு கூட பார்க்காம போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்க. இவங்க சத்தம் போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பருதி வர, பருதியும் போட்டு அடிக்க. பருதி பார்த்தீங்கன்னா ஊர்க்காரங்களெல்லாம் வர சொல்ல இவங்கெல்லாம் ஒன்று கூடிடுறாங்க. இந்த அங்கிள் அதுக்கப்புறம் இந்த மூடன் இவன் பார்த்தீங்கன்னா எங்கள் ஜாதிக்காரங்களெல்லாம் வர சொல்லி நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்றதை காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஊர்க்கலவரமாக பார்த்தீங்கன்னா அப்படியே கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பக்கமே வந்து பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அப்போ பஞ்சாயத்து தலைவர் வந்து 24 மணி நேரம் டைமு, இந்த 24 மணி நேரத்துக்குள்ள கோழி வந்துருச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சொந்தம், அப்படி இல்லைனா இந்த கோழியோட டாப்பிக்கே விட்டுறணும் அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்து தலைவர் தீர்ப்பு வழங்கிடுறாரு. சப்போஸ் இவங்க தான் திருடினாங்க அப்படின்னு உறுதியாச்சு அப்படின்னா பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு இவங்க தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரியும் பஞ்சாயத்து தலைவர் சொல்லிடுறாருங்க. அங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கோழியை தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயம் பூமி பார்த்தீங்கன்னா நேராக அவங்க அண்ணன் வீட்டுக்கு அடிச்சு பிடிச்சி போய் இனிமேல் நீங்கள் இங்கே இருக்காதீங்க, கோழியை தூக்கிட்டு இந்த இடத்துல இருந்து எங்கேயாவது போயிருங்க, ஏன்னா அவங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பூமியோட அண்ணா நம்ம குமரன் 3 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த கோழியை தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க. ஸோ எங்கே போனாலும் கண்டிப்பாக அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகவே போகாத ஒரு இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாறை கிட்ட போகிறாங்க. இந்த ஒத்த பாறை கிட்ட கண்டிப்பாக வந்து யாருமே வரமாட்டாங்க, தேட மாட்டாங்க. அதனால் அங்கே கொண்டு போய் சிவப்பியை விட்டுட்டு நம்ம ஊருக்கு போயிடலாம். 24 ஹவர்ஸுக்கு அப்புறம் திரும்ப வந்து சிவப்பியை கூட்டிகிட்டு போய்க்கலாம். அதுக்கப்புறம் யாருமே இதை பற்றி பேச மாட்டாங்கல்ல, ஏன்னா 24 ஹவர்ஸ் தான் வந்து பஞ்சாயத்து தலைவர் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பியை அங்கேயே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த குமரன் பார்த்தீங்கன்னா அடம் பிடிச்சிட்டு முடியவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் ஒரு பக்கம் அழுதுட்டே ஒரு பக்கம் போக நம்ம பூமி பார்த்தீங்கன்னா அவனை சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே போகிறாங்க. இந்த ஒத்தப்பாறை கிட்ட யாருமே வரமாட்டாங்கன்னு பார்த்தா அங்கே தாங்க ஒரு சம்பவம் நடக்குது. இந்த மூடம் பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒரு கட்டையில் வச்சு கட்டி தூக்கிட்டு வரான் பலி கொடுக்கறதுக்காக. ஸோ அவன் ஊர்க்காரங்க கிட்ட சும்மா தான் சொல்லி இருந்திருக்கிறான், இனிமேல் நான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டியிலலாம் ஈடுபட மாட்டேன் அப்படின்ட்டு. பட் அவனோட மனசுக்குள்ளே அந்த புதையல் எடுக்கணும் அப்படின்ற வெறி இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அந்த புதையல் எடுக்கிறதுக்காக ஒரு கர்ப்பிணி பெண்ணை கடத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. கர்ணன் ஃபஸ்ட்டு இதை பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமைதியாக உட்காந்து அங்கே என்ன நடக்குதுன்றதை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. உடனடியாக தன்னோட தங்கச்சி மௌனியும் கூப்பிட்டு அமைதியாக உட்கார வச்சிடுறாரு. ஸோ அந்த கர்ப்பிணி பெண்ணை பார்த்தீங்கன்னா வெட்டலாம் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக கோழி சவுண்டு விட்டுருது. அவனுக்கு எல்லாரும் திரும்பி பார்க்க கர்ணன் அந்த இடத்துக்கு வந்து வேணாண்டா, இது தப்புடா, விட்டுடுறா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஆளுங்கெல்லாம் ஒன்று கூடிடுறாங்க. ஸோ கர்ணனை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த குமரன் ஒரு பக்கம் ஓடுறான். பார்த்தா தூரத்தில் இவங்க கிராமமே தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா ஊருக்குள்ளே ஜாதி கலவரம், 2 ஜாதிக்காரங்களுக்கும் கலவரத்தை கிரியேட் பண்ணி விட்டு தான் மூட இந்த இடத்துல பீஸ்ஃபுல்லாக ரிச்சுவல் பண்ணலான்ட்டு வந்திருக்கிறான். ஸோ ஊருக்குள்ளே போனால் எல்லாம் மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கர்ணன் எப்படியோ கர்ப்பிணி பெண்ணை காப்பாற்றிடுறாருங்க. ஆனால் கர்ணனை தூக்கிட்டு போய் மரத்துக்கிட்ட வச்சு இந்த மூடன் கத்தியால் குத்திடுறான். இன்னொரு பக்கம் நம்ம பூமியோட பையனை ஊருக்குள்ளே வந்து விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த மூடன் தான், உங்களுக்குள்ளே கலவரத்தை கிரியேட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கர்ப்பிணி பெண்ணை கடத்தி கூட்டிகிட்டு போய் கொல்ல பார்க்குறான், வந்து அது என்னன்னு பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல. அதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்து தலைவர்லாம் அங்கே வந்து இந்த மூடன் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட மாட்டிக்கிறான். அதே சமயம் இந்த கோழியை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த குமரன் அந்த அங்கிள் கிட்ட, அங்கிள் உங்களுக்கு இந்த கோழி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது தானே, என்னை விட உங்களுக்கு இந்த கோழியை பிடிச்சிருக்கு தானே, அதனால் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றான். இல்லைடா அது உங்ககிட்ட இருக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கிளும் பார்த்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணி அந்த கோழியை இவன்கிட்டயே வச்சுக்க சொல்லிடுறாரு. இப்போ தன்னுடைய அண்ணனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தடியில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு. இந்த மூட கிராமத்துக்குள்ள வந்துட்டு மறுபடியும் வந்து ஜாதி கலவரத்தை கிரியேட் பண்ண தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் என்ன எல்லாம் இந்த ஜாதிக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நியாயமாக பார்த்தா எனக்கு தானே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போது எல்லோருமே பார்த்தீங்கன்னா திருந்திட்டானுங்க. இனிமேல் இவன் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு நடந்துக்க முடியாது, ஒழுங்காக இருந்த கிராமத்தை கெடுத்ததே இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாடனை போட்டு பொலன்னு புழக்கிறானுங்க. இத்தோட இந்த படமும் முடியுதுங்க. இந்த ஊரில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த மோடனாக இருந்தாலும் இந்த மோடனுக்கு ஆசையை கிரியேட் பண்ணி விட்டது அந்த ஒத்தப்பாறை தானே. அந்த ஒத்தப்பாறை இருக்கிற வரைக்கும் அடுத்தடுத்து எவனோ ஒருத்தன் இந்த மாதிரி சில்லித்தனமான விஷயத்தை பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறை மேலே வெடி வச்சு தகர்த்திடுறாங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.